ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 50 கொஷின் பேப்பர் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 13வது கொஷின் பேப்பர். ஆல்ரெடி 12 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸும் தென் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். முதல் வினா பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடுனா இந்த நேரி, ஓகேங்களா. ரா வேறுபாடில் இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ரா வந்தா நெருக்குதல், இந்த ரா வந்தா வழி, ஓகேங்களா. ரால இந்த ரா வந்தா நெருக்குதல், இந்த ரா வந்தா வழி. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு வெறு, இந்த ரூ கொடுத்துருக்காங்க, இந்த ரூ கொடுத்துருக்காங்க. வெறுனா அச்சம், வெறுனா வெறுப்பு. பொருள் வேறுபாடு அறிக. பொரித்தல் பொரித்தல், இதுலேயும் ராரா வேறுபாடு தான். இந்த ரா வந்தா வருத்தல், பெரிய ரா வந்தா கல்லில் எழுத்து பொறித்தல். நம்ம கோவிலெலாம் போனீங்கன்னா அங்கே கல்வெட்டில் அந்த காலத்து எழுத்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த பொறித்தல் தான் கல்லில் எழுத்து பொறித்தல். இந்த வறுத்தல் வீட்டில் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல அம்மா வெஜிடபிள்ஸ், அந்த வறுத்தல். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைத்த தொடரினை தேறுக. சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைத்த தொடரினை தேறுக. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. இதில் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், 4 ஆப்ஷனுமே படிங்க. எது உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல். நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. இதுவுமே அப்படி தான். 4 ஆப்ஷனுமே நம்ம படித்து பார்த்து தான் சொற்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல உயிர் எழுத்துக்கு நமக்கு தெரியணும், அப்புறம் உயிர்மை எழுத்துக்கு வரிசை தெரியணும், அப்புறம் காக்கா கீக்கி வரிசை தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அகரவரிசை சூஸ் பண்ண முடியும். இகழ்தல், எண்மனம், எண்ணுடல், புகழ்தல். இதில் இகழ்தல் உயிரெழுத்து, ஏ உயிரெழுத்து, எண்ணுடல் உயிரெழுத்து, புகழ்தல் என்பது உயிர்மை எழுத்து. இதில் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஈக்கு அப்புறம் தான் ஏ வரும். ஏக்கு அப்புறம் 2 ஏ கொடுத்தாங்கன்னா அடுத்து செகண்ட் இருக்கிற வார்த்தையை சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. எண்மனம், எண்ணுடல், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இகழ்ந்தல், எண்மனம், எண்ணுடல், புகழ்ந்தல், இது எல்லாமே இந்த வரிசை தான் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. வேறு எல்லாமே கரெக்டாக அமையலை, ஓகேங்களா. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு. செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு. இதில் நமக்கு எல்லாம் காக்கா வரிசை தான், காங்காச்சா வரிசை கொடுத்துருக்காங்க. முதல்ல சா வரிசை, அப்புறம் தூ, அதுக்கப்புறம் தா வரிசையிலே 2 கொடுத்துருக்காங்க. தூ தோ, அதுக்கப்புறம் நீ வரிசை, அப்புறமா பா. இதில் எல்லாமே நமக்கு காங்காச்சா வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசை தெரிஞ்சால் நமக்கு இந்த சூஸ் பண்ணிடலாம். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை எழுதுக. இது பார்த்திங்கன்னா அகரவரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆ வரிசை. ஃபஸ்ட்டு ஆ வரும், அதுக்கப்புறம் ஊ, அப்புறம் எளிமை, அப்புறமா ஒழுக்கம், ஓகேங்களா. ஆ இ உ அந்த வரிசையில் நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும். அடுத்து உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். உன் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் உண்ணல். அல்விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு, இது தொழிற்பெயர். உண்டால் வினைமுற்று, உண்டு வினையச்சம், உண்ட பெயரச்சம். அடுத்து பதி என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. பதிந்து, ஊ சவுண்டில் முடிஞ்சா, ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வினையச்சம். ஆ சவுண்டில் முடிஞ்சால் அது பெயரச்சம். அல், தல், மை, வை, கை, பூ, சி, வி, பூ, இதுபோல் விகுதிகளை கொண்டு முடிஞ்சிருந்தால் அது தொழிற்பெயர். பதிந்த பெயரச்சம், இது ரெண்டுமே எதுலேயுமே வராது. அடுத்து ஓடி என்ற வேர் சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும். ஓடிய பெயரச்சம், ஓடி வினையச்சம். ஓடிய பெயரச்சம், ஓடி வினையச்சம். அடுத்து பொரித்த வேர் சொல்லை எழுதுக. பொறி. பொரித்த வேர் சொல்லை எழுதுக. பொறி. நீங்கள் இந்த ராவா இந்த ராவான்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் கேள். கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் கேள். கேட்டார் என்பது வினைமுற்று, அதோட வேர்ச்சொல் கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வந்தேன். வந்தேன் இதோட வேர்ச்சொல் வா. வந்தேன் இதோட வேர்ச்சொல் வா. வருதல் என்பது தொழிற்பெயர். வருக என்பது வியங்கோல் வினைமுற்றில் வரும். இந்த வா வராது.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை வகையை வந்து இங்கே சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தாள், தோகை, ஓலை எல்லாமே வந்து இலை வகையை குறிக்கக்கூடியது. தாள், தோகை, ஓலை எல்லாமே வந்து இலை வகையை குறிக்கக்கூடியது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நூழாய், கருக்கல் எல்லாமே வந்து பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடியது. மூசு, கவ்வை, நூழாய், கருக்கல் எல்லாமே பிஞ்சு வகையை குறிக்கக்கூடியது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. எரி இந்தரா வந்தா நீர்நிலை. ஏரி, ஏரி வந்து நீர்நிலை. ஏரி இந்தரி வந்தால் மேலே ஏறி வருதல், இல்லை படிக்கட்டில் ஏறி வருது, இல்லை பஸ்ஸில் ஏறி போகிறது, இந்தரி. ஓகேங்களா. அடுத்து பனி, பனி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த பனினா வேலை. சின்ன நீ வந்தால் குளிர்ச்சி. இது வந்து நான் வேறுபாடில் வரும். ஓகேங்களா. நியூ சிலபஸில் பனினா வேலை, பெரிய நீ வந்தால் வேலை, சின்ன நீ வந்தால் குளிர்ச்சி. கூரை ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுலேயும் ராரா வேறுபாடு. நம்ம சின்னரை வந்தால் வீட்டின் கூரை, பெரியரை வந்தால் புடவையை குறிக்கும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக. இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக. மல்டிபிள்னா பன்மடங்கான. மல்டிபிள் பன்மடங்கான. சரியான தமிழ்ச்சொல் கண்டறிக. சினிமாட்டிகிராஃபி இது வந்து ஒளிப்பதிவு. சினிமாட்டிகிராஃபினா ஒளிப்பதிவு. தவறானவற்றை கண்டறிக. உபயம்னா விருந்தோம்பல்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. இம்சைனா துன்பம், ஆரம்பம்னா தொடக்கம், யதார்த்தம்னா இயல்பு, இது எல்லாமே கரெக்டு. உபயம்னா உதவி தான் வரணும், இங்கே விருந்தோம்பல் கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்திப்பிழையுள்ள தொடரை தேர்க. வங்கி கணக்கை பயன்படுத்து. சந்திப்பிழையுள்ளன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே இது மட்டும்தான் தவறு. இங்கே கடவுச்சொல்லை சரிப்பார். இந்த இடத்துலையும் மிச்சு வந்திருக்கு, இந்த இடத்துலையும் மிச்சு இருக்குது. அடையாள எண்ணை உருவாக்கு. இங்கே எங்கேயுமே வந்து கசத்தப்ப வராது. விற்பனை கருவி இயங்குகிறதா, இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வங்கி, இங்கே இக்கு வரணும். ஓகேங்களா. சந்தி பிழையில் தொடர் ஏதாம். பொருந்தா சொல்லை கண்டறி. அழகன், இங்கே மன்னன், அரசன், வேந்தன் எல்லாமே ராஜாவை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அழகன் என்பது அவங்களுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. இதில் பொருந்தாத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. தேன், மனம், அழகு எல்லாமே முருகை குறிக்கக்கூடியது. மலர் என்பது இதில் வராத ஒன்று, இனத்தில் சேராத ஒன்று. பொருந்தா இணையை கண்டறிக. மானா இலை, தென்னை ஓலை, கோரைப்புல் இதெல்லாம் வந்து அதோட இலையை குறிக்கக்கூடியது. மா இலை, தென்னை ஓலை, கோரைப்புல் இதெல்லாம் அதோட வகைகளை குறிக்கிறது. அகத்தி கீரை தான் வரணும், இங்கே அகத்தி தாள்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஏ ஆப்ஷன் தவறானது. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். ஊக்கம் அதோட எதிர்ச்சொல் சோர்வு. ஊக்கம் அதோட எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். உண்மை அதோட எதிர்ச்சொல் பொய்மை. உண்மை எதிர்ச்சொல் பொய்மை. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + அல்ல. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + அல்ல. சிறப்பு + உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்பு + உடையார் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். என்று + உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். இரு + ஊ என்னவாக போகுது, ரூவா மாறப்போகுது. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஊ இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். ரூவில் வந்து ஒரு ஊ இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்றது தமிழ் மொழி. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழிகளின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இப்போது இதற்கான நம்ம ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ். எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக இருக்குன்னா ஒப்பியல். நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளதுன்னா புதுப்பித்தல். புதுப்பித்தல் பண்பு வந்து தமிழ் மொழியில் இருக்குது. தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறதுனா மூல திராவிட மொழியின் பண்புகளை வந்து பாதுகாத்து வருகிறது.
தமிழ்மொழி எதில் மாறுபடாமல் உள்ளதுன்னா தனித்தன்மையில் என்றுமே தமிழ்மொழி மாறுபடாமல் இருக்குது. 10லிருந்து வினாக்களை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணணும். இருக்கிறதுல ஈஸியான டாபிக் இதான். சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தால் ஒருமை பன்மையில் தனது தான் வந்து கரெக்டாக வரணும், இல்லைனா பன்மையில் வந்துடும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை கூறுக. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளனன்னு வந்திருக்கணும், இங்கே உள்ளது கொடுத்துருக்காங்க, தவறு. பிரெய்லி நூல்கள் உள்ளன, இது கரெக்டு. செயற்கை மரம் ஒன்று உள்ளது, இதுவும் கரெக்டு. மின் இதழ்கள் நிறைய உள்ளன, இதுவும் கரெக்டு. பன்மையில் தொடங்கி பன்மையில் தான் முடிக்கணும். இங்கே வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது கொடுத்துருக்காங்க. நூல்கள்னா உள்ளனன்னு வந்திருக்கணும். அப்போ சி ஆப்ஷன் தான் தவறானது. பொருத்தமான இணை எது? அல்லல் சோறு, அல்லல்னா சோறு, இது கரெக்டு. மீதி எல்லாம் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சொல்லு பொருளில். நந்துனா சங்கு வரணும், இதுவும் தவறு. முத்தம்னா வந்து பாக்கு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. கமுகுனா கூந்தல் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சொல் பொருள் பொருத்துக. வையம்னா உலகம், தணல்னா நெருப்பு. வையம்னா உலகம், நவிழல்னா சொல்லல், தணல்னா நெருப்பு, அனித்துனா அருகில். வையம்னா உலகம், நவிழல்னா சொல்லல், தணல்னா நெருப்பு, அனித்துனா உலகம். அடுத்து சரியான பொருளை அறிக. கோட்டி மன்றம், கோட்டினா மன்றம். பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது, ஓடா அப்படின்னு முடியணும், ஓடாதுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. இது எப்பவுமே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ஒரு ஓர். அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும், ஓர் என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓர் இங்கே வரணும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். இங்கே கரெக்டாக உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்களா? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். ஏற்கனவே நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. படுபட்டது பெருப்பற்றதுன்னு முடிந்தால் அது வந்து என்னது சொல்லியிருக்கேன்? செயற்பாட்டு வினைத்தொடர் சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்லியிருக்கேன், செயலை வந்து முன்னிறுத்துவது செயற்பாட்டு தொடர், செய்பவரை முன்னிறுத்தினா அது வந்து செய்வினை. சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது, நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. இதெல்லாம் சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் படித்து பார்த்து சரியான விடையை சூஸ் பண்ணுங்கள். சொற்களின் கூட்டப்பெயர்களை எழுதுக. முள் புதர். சொற்களின் கூட்டப்பெயர்கள்: ஆலம் காடு, இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்லை, கீரை பாத்தி. ஆலங்காடு, இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்லை, கீரை பாத்தி. அடுத்து சொற்களின் கூட்டப்பெயர்கள்: கற்கள், பூக்கள், மரங்கள், சொற்கள். இது கரெக்ட். ஓகேங்களா? கற்கள், பூக்கள், மரங்கள், சொற்கள். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்து. தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்து. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வளர்மதி. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வளர்மதி. கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி? திணை வழுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வழுவமைதி? திணை வழுவமைதி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ரீஃபார்ம்னா சீர்திருத்தம், ரீஃபார்ம் சீர்திருத்தம். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, சர்ச் இன்ஜின் தேடுபொறி. கூற்று காரணம் சரியா தவறா? தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும் கொடுத்துருக்காங்க. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள்னு கொடுத்துருக்காங்க. கூற்று சரி. இந்த காரணம் வந்து 1 தவறு, 2 சரி. ஓகேங்களா? நடைமுறை ஆண்டில் 35ஐ கூட்டணும்னு சொல்கிறாங்க, 31 தான் கூட்டணும். ஓகேங்களா? அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது. அனைத்துமே தவறு. ஓகேங்களா? இப்போலாம் வந்து நம்ம டைரெக்டாலாம் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, ஆன்லைன் மூலயமா தான் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து தவறு.
அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் இவர். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மன்னா தலைவன், மான்னா விலங்கு. மன்னா தலைவன், மான்னா விலங்கு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. சிலைனா சிற்பம், சீலைனா திரைச்சீலை. இந்த சி வந்தா சிற்பம், இந்த சி வந்தா திரைச்சீலை. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகைனா புன்னகை, இன்னொன்று பொன்னகை. புன்னகை ஒன்று, பொன்னகை ஒன்று. அடுத்து இரு பொருள் தருக. முறைமைனா கட்டளை, உரைமை. கட்டளை, உரிமை. இரு பொருள் தருக. படினா முகத்தல் அளவை, மாடிப்படி. படினா முகத்தல் அளவை, மாடிப்படி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும், செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை, பெரிய உடுக்கையை டேஸ் என்பர். தவண்டை என்பர். பெரிய உடுக்கையை டேஸ் என்பர், தவண்டை என்பர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. சரியான இணைப்புச் சொல் தேர்க. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது. ஏனெனில் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது. ஏனெனில். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. காயிதேம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில். காயிதேம் இல்லத் அவர் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார் டேஸ் பேர், எத்தனை பேர். முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர்னா எத்தனை பேர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அந்தாதி என்றால் என்ன. அந்தாதி என்றால் என்ன. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்த பூவை தொடுப்பது எப்படி. இந்த பூவை தொடுப்பது எப்படி. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஸ் சென்றோம். சென்றோன்று முடிக்கணும். அடுத்து இதில் நமக்கு அந்த சென்டென்ஸ் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம். இது பார்த்திங்கன்னா இறந்த காலம். செல்வோம் இது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. செல்கிறோம் இது நிகழ்காலம், எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. சென்றோம் என்பது இறந்த காலம், நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான காலம் கொடுத்துருக்கிறது ஏ ஆப்ஷன் மட்டும்தான். பொருந்தா இணையை தேர்க. பாடுவான் என்பது பாடுவான். பொருந்தாத இது எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. பாடுவான் என்பது எதிர்காலம்தான். இது ஏன் இங்கே ராங்கன்னு சொல்லியிருக்காங்க தெரியல. பாடுவான் என்பது இறந்த காலம், பாடுவான் என்பது நிகழ்காலம், பாடினான் என்பது எதிர்காலம். இதில் பொருந்தாத இணைன்னு பார்த்திங்கன்னா பாடுவான் பாடுவான். இது டவுட்டு கொஷினே. இது ஐ திங்க் ஆன்சர் எல்லாமே கொஞ்சம் தப்பாக இருக்குது. இது ஆப்ஷனில் வைங்க, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலைமுறை. தலைமுறை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கண்டறிதல். இலையிலே சாப்பாடு. இந்த இலையிலேன்றது இலையிலேன்னு வரணும். இலையிலேன்றது இலையிலேன்னு வரணும். பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எண்ணெய், இந்த எண்ணெய் கொடுத்துருக்காங்க, அது எண்ணெய். எண்ணெய்னா இந்த எண்ணெய் தான் கரெக்டு எழுத்து வழக்கில். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தியா, ஊரிலிருந்து வந்தாயா. ஊரிலிருந்து வந்தாயா என்பது பேச்சு வழக்கு. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஷ் வரும். அரைப்புள்ளி. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஷ் வரும். அரைப்புள்ளி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 இணைகள் இருக்குது. இது கரெக்டு. ஓகேங்களா. இந்த ஆர்டர் தான் சரியானது. அதுவும் இல்லாமல் இதில் பாருங்கள், ஒன்றையும் பிரிக்கும்போது கம்மா கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் வரல. ஓகேங்களா. இங்கே கம்மா வரல, லாஸ்ட்டில் புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. நிறுத்தற்குறிகளில் நீங்கள் இது போல் ஒன்று கவனிக்கணும்.
பொருத்தமான நிறுத்தற் குறியீடுக. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. மேற்கோள் கொடுத்துருக்காங்க. கைமண் அளவு கம்மா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மன்னர் குடி, மன்னை. அதாவது இதுக்கு வந்து இந்த நெய்யும் வரும். ஓகேங்களா, மன்னைக்கு இந்த நெய்யும் வரும், மன்னார்குடிக்கு அந்த நெய்யும் வரும். அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூருக்கு கோவை, கோயம்புத்தூருக்கு கோவை. விடை வகையினை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. இன்னும் நடக்கவே இல்லை, இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னா உருவது கூறல். ஏற்கனவே நடந்துருச்சு, அதனால் கால் வலிக்குதுன்னா அது உற்றது உரைத்தல் விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். சிப்ஸ்னா சில்லுகள், சிப்ஸ்னா சில்லுகள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். சந்தோஷமாய்னா மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய்னா மகிழ்ச்சியாய். விடை வகைகள். சரியான விடை வகையை தேர்ந்தெடு. கடைத்தேறு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடைத்தேறு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு கரெக்டாக சொல்கிறது நேர் விடை. போமாட்டேன்னு சொல்கிறது மறைவிடை. நீயே போ அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. கலைச்சொல் தருக. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து மாற்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து மாற்று சட்டம். அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள். ரிசிப்ட்னா பற்றுச்சீட்டு, ரிசிப்ட் பற்றுச்சீட்டு. அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. பேபிள்னா சம்பளப்பட்டி, பேபிள்னா சம்பளப்பட்டி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மழைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல், மழைமுகம் காணா பயிர் போல வாடி இருத்தல். உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற நிகழ்வு, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற நிகழ்வு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. சரியான இணையை தேர்க. தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான், தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கோவலன் கொலையுண்டான், செயற்பாட்டு வினை வாக்கியம். கோவலன் கொலையுண்டான், இது செயற்பாட்டு வாக்கியம். செயற்பாட்டு வினை தொடராக மாற்றுக. கோவலன் வாளால் வெட்டுண்டான், இது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். செயற்பாட்டு வினைத்தொடர்னா என்ன சொல்லியிருக்கேன், செயலை முன்னிறுத்தும் சொல்லியிருக்கேன். இங்கே அவன் வெட்டப்பட்டிருக்கான், அங்கே அவன் கொல்லப்பட்டிருக்கான். அதுபோல் வந்து ஏதோ ஒரு செயல் அங்கே நடந்திருக்கு, அதுதான் செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்து பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார், இதுதான் வந்து சரியான வினாவாக இருக்கும். நம்ம அவங்க கொடுத்துருக்கிற விடை நம்ம கேட்குற கொஷினுக்கு கரெக்டாக பொருந்துதான்னு செக் பண்ணியிருக்கணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகாலன் கல்லணையை கட்டினான், கல்லணையை கட்டியது யார்? கரிகாலன் கல்லணையை கட்டினான், கல்லணையை கட்டியது யார்? ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. மொத்தமாக ஒரு 13 கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்குறதுனால ஒரு 50 டேஸ்க்குள்ளவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சீரீஸ் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.